இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்கிறோம், இது இந்தியால முதல்ல எந்த இடத்துல இறக்குனாங்க, சரிங்களா, இது யாருக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றது, இந்த ரஃபேல் விமானத்தை இயக்குன முதல் பெண் போர் விமானி யாரு, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரஃபேல் இது நம்ம எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், இவங்களுடைய தயாரிப்புல தான் வாங்கியிருக்கிறோம். ஓகே, இதோட ஒப்பந்தம் யாருக்கு நடைபெற்றுன்னா நம்ம நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் அவங்க நாட்டோட அமைச்சருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் நடந்துச்சு. அதாவது யாருன்னா மனோகர் பரிக்கர், JYL ட்ரியான், இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. ஓகேங்களா, அதிகாரப்பூர்வ ஏற்பு நம்ம எப்ப இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2018 அக்டோபர் 8 அந்த டைம்ல வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து எங்க பிரான்ஸ் செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு அதோட விமானத்தோட ஒத்திகை நடைபெற்றது. அப்பதான் நம்ம அதிகாரப்பூர்வமாக ஏத்துக்கிட்டோம். அடுத்து முதல் ரஃபேல் வந்து இந்தியா என்னைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 2020. எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பாலா விமான நிலையம், ஹரியானா. ஓகேங்களா, அடுத்து ரஃபேல் இயக்கும் முதல் பெண் போர் விமானி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாங்கி சிங். இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா யூபி. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா ரஃபேல் இயக்குன முதல் பெண் போர் விமானி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாங்கி சிங். சரிங்களா, ரஃபேல் வந்து நம்ம எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம்னு கேட்பாங்க, பிரான்ஸ். முதல் ரஃபேல் இந்தியா எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2020 ஜூலை 29. எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பாலா விமான நிலையம், ஹரியானா. ஓகே, இதுல அடிஷனலா என்ன ஒரு பாயிண்ட் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 29ல ஒரு சர்வதேச தினம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச புலிகள் தினம். ஓகேங்களா, அப்போ இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அப்போ ஜூலை 29 வந்து நம்ம சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடுறோம். அப்போ அந்த ஜூலை 29 2020 தான் இந்தியாவுக்கு முதல்ல ரஃபேல் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பாலா விமான நிலையம், ஹரியானா. நம்ம மொத்தம் எத்தனை ரஃபேல் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா 36 ரஃபேலுக்கு வந்து நம்ம பிரான்ஸ் நாட்டோட ஒப்பந்தம் போட்டிருந்தோம்.